ஹாய், வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்றைக்கி கேரளா ஸ்டைல் கடலைக்கறி எப்படி செய்கிறது பார்க்கலாம். 200 கிராம் அளவு கருப்பு கொண்ட கடலை எடுத்திருக்கேன். கடலை 8 மணி நேரத்துக்கு ஊற விடணும். குக்கரில் கடலை சேர்த்துருக்கேன். கடலை நனைகிற அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் 1 நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 3 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் கீனி சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். குக்கர் மூடி போட்டு விசில் போட்டிருக்கேன். 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். கடலைக்கறி செய்ய மசாலா விழுது ரெடி பண்ணிக்கலாம். தாளிப்பு கரண்டியில் வறுத்துக்கலாம். இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். மிளகு சோம்பு வறுபடணும். கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். வறுத்துக்கலாம். இப்போ கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகி வறுபட்டுருக்கு. ஆற விடணும். ஆறினதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் தேங்காய் 1 கைப்பிடி அளவு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ வறுத்த சோம்பு மிளகு ஆறியிருக்கு சேர்த்துக்கலாம். 1 கரண்டி அளவு வேக வச்ச கடலை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ வேக வச்ச கடலையில் அரைச்ச விழுது சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார் அலசி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொதிக்க விடணும். இப்போ நல்லா கொதி வருது. இறக்கி வச்சிடலாம். இப்போ தாளித்து விடணும். கரண்டி சூடானதும் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் சேர்க்கலை. நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்க்குற மாதிரி இருந்தால் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் 1 சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். இப்போ தாளித்ததை கடலைக்கறியில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு கேரளா ஸ்டைல் கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.